வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துபாய் கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்த நடிகர் அஜித் குமாரின் அணி. வெற்றியை கொண்டாடிய அணி வீரர்கள், ரசிகர்களை பார்த்து ஹார்ட்டின் விட்ட அஜித் குமார். துபாயில் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ள நடிகர் அஜித் குமாரை சந்தித்து வாழ்த்திய நடிகர் மாதவன். மனைவி ஷாலினி, மகள் அனுஷ்காவையும் அஜித் சந்தித்த கியூட் வீடியோ வெளியானது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பொங்கலன்று தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. நாளை மற்றும் நாளை மறுநாள் மிதமான மழையே பெய்யும். மாட்டுப் பொங்கலான ஜனவரி 15ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழையே பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. அயலக தமிழர்களுக்கு கலை பயிற்சிகள் அளிக்க 2 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்தான் நம்மை இணைக்கும் தொப்புள் குடி என்றும் அயலக தமிழர் நாள் விழாவில் பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட அயலக தமிழர்கள். சிறந்த பண்பாட்டு தூதர் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் விருதுகளையும் வழங்கினார். பாரத தாயையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிப்பவர்களை குடிமக்கள் விரும்ப மாட்டார்கள். தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை தருவதை முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனமாக கருதுவதாக ஆளுநர் மாளிகை எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க வலுவான தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நெல்லையப்பர் கோயில் காந்திமதி யானை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட போது கண்ணீர் விட்ட பக்தர்கள். தாமரை குளத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு. பொங்கலை ஒட்டி திருப்பூரில் பெரும்பாலான வணிக நிறுவனங்களில் 8 நாட்கள் தொடர் விடுமுறை. சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்து நிலையங்களில் குவிந்த மக்கள். பழனி முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கூட்ட நெரிசலை தவிர்க்க மலைக்கு செல்லும் படிப்பாதை ஒரு வழி பாதையாக மாற்றம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனவரி 17இல் வேட்புமனு தாக்கல் செய்யும் திமுக. விதிமுறை மீறல்கள் இல்லாமல் தேர்தல் பணியாற்ற அறிவுரை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறதா பாரதிய ஜனதா? அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசனை. ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் 750 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்த்தது கண்டுபிடிப்பு. வேறு சில கட்டுமான நிறுவனங்கள் உட்பட 26 இடங்களில் நடந்த வருமான வரி சோதனையில் 10 கோடி ரூபாய் பறிமுதல். திராவிடத்தையும் பெரியாரையும் சீமான் ஒழிக்க நினைப்பது இந்துத்துவா சக்திகளின் வளர்ச்சிக்கு உதவுமே ஒழிய தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் விமர்சனம்.
சீமான் நடவடிக்கையால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து விலகும் நிர்வாகிகள். சேலத்தில் மாநகர் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அழகரசன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் விலகியதாக அறிவிப்பு. சிவகாசி அருகே திருத்தங்கலில் கல்லூரி மாணவரை கத்தியால் குத்திக் கொன்ற 17 வயது சிறுவன் தனது சகோதரியை காதலித்ததால் கொலை செய்ததாக தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பாஜக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், என்ன காரணம் தேர்தலை புறக்கணிப்பதற்கு? என்ன வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன? குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பெரும்பாலான கட்சிகளுடைய நிலைப்பாடு, குறிப்பாக அதிமுக ஏற்கனவே இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. தற்போது அந்த வகையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான ஆலோசனைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்த ஆலோசனையினுடைய முடிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் யாரும் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, குறிப்பாக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தற்போது பாஜக தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலும் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போதும் பொதுமக்கள் குறிப்பாக அடைத்து வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தியதை பார்த்தோம். ஆளுங்கட்சி என்ற அதிகார மமதையில் திமுக தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டதை நாம் அறிவோம் என்று தங்களுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போதும் இந்த தேர்தலானது ஜனநாயகப்படி நடைபெறாது என்ற காரணத்தின் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது பாஜக இந்த தேர்தலை தற்போது புறக்கணிப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யாரும் நிற்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம். கண்டிப்பா வேல்முருகன், அந்த அறிக்கையில தமிழக அரசு, அதாவது திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதற்கு முன்பு இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் தான் இது. இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் என்னென்ன விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு இந்த தேர்தலை புறக்கணிக்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க? குறிப்பா கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக வேல்முருகன், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. அதை தொடர்ந்து தற்பொழுது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை புறக்கணிப்பதா பாஜக அறிவிச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலே இப்போது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி என்றாகிவிட்டது. பாரதிய ஜனதா போட்டியிட்டு இருக்க வேண்டும். காரணம், திமுக மீது பல்வேறு குறைகளை, விமர்சனங்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வைத்து வந்தார்கள். அதையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பு. வெற்றி தோல்வி என்பது ஒருவரும் இருக்க, இடைத்தேர்தல் போட்டி என்பது ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பை புறந்தள்ளி விட்டார்கள். அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு நாம் தமிழர் தான் பாரதிய ஜனதாவை தாண்டி திமுகவுக்கு எதிர்கட்சி என்றாகிவிடும். அதாவது நாம் தமிழர் வாங்குகிற ஓட்டு சதவீதம் என்பது பாரதிய ஜனதா ஓட்டு சதவீதத்தை விட அதிகமாக இருந்தாலோ அல்லது 10% மேல் போனாலோ அவர்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் இப்போதுதான் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே ஒரு மாநில கட்சியாக அவர்கள் ஸ்திரம் பெற்று விடுவார்கள். ஏற்கனவே அதிமுக புறக்கணித்து விட்டது, அதன் கூட்டணி கட்சி தேமுதிகவும் புறக்கணித்து விட்டது, இப்போது பாரதிய ஜனதாவும் புறக்கணித்திருக்கிறது. திமுகவுக்கு இதிலே ஒரு வகையிலே லாபம் தான். காரணம், தமிழ்நாட்டிலே அவர்களை எதிர்ப்பதற்கு எந்த கட்சிக்கும் துணிவில்லை என்றாகிவிடும். என்னதான் ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்களிலே ராஜகம் செய்யும், அது பணபலத்தை பிரயோகித்து வெற்றி பெறும் என்று சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு ஓட்டு சதவீதத்தை நிரூபிப்பதற்கு இந்த இடைத்தேர்தல் எதிர்கட்சிகளுக்கு வசதியாக இருக்கும். அதிமுகவும் அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறது, இப்போது பாரதிய ஜனதாவும் அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறது. கண்டிப்பா சார், பல இடைத்தேர்தல்களை பல கட்சிகளும் இது போன்று புறக்கணிச்சிருக்கிறது, இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த இருக்கிறதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இருண்ட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஒரு மாநில அரசு நடக்குமேயானால் அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பில் இருப்பது பாரதிய ஜனதா தானே. எனவே அதிமுக குறை சொல்லும் போது அது வேறு வகையாக பார்க்கப்படும். ஆனால் பாரதிய ஜனதா என்பது இன்றைய தேதிக்கு தேசத்தை ஆளுகிற கட்சி.
அவர்கள் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை கூறுவது என்பது அவர்கள் பலவீனத்தை தான் இது காட்டும். காரணம், திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கூறி வருவது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே இனிமேல் கூட்டணி ஆட்சி தான், அந்த கூட்டணி ஆட்சியிலே 2026 பாரதிய ஜனதாவுக்கு பங்கு இருக்கும், பாரதிய ஜனதாவை சேர்த்துக் கொண்டுதான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும், திமுகவுக்கு மாற்று அதுதான் என்றுதான் அவர் கூறி வந்தார். அதற்கான ஒரு வாய்ப்பு, அது எவ்வளவு குறைந்த ஓட்டு சதவீதமாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெற்றியே கிடைக்காவிட்டாலும் சரிதான், இடைத்தேர்தலை பாரதிய ஜனதா புறக்கணித்திருக்க கூடாது. அதிமுக புறக்கணித்ததிலே விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்து விட்டு இப்போது அடுத்த சில மாதங்களில் வருகிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்பது அவர்களுக்கு சற்று நெருடலாக இருந்திருக்கும். இத்தனைக்கும் போட்டியிட வேண்டும் என்று கட்சியிலே பலரும் விருப்பம் தெரிவித்ததாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு கண்டினியூட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் டிசிஷன் அதை அவர் மெயின்டைன் செய்திருக்கிறார் என்ற வகையிலே நான் பார்த்தேன். பாரதிய ஜனதாக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அனைவருக்கும் முன்னதாக தேர்தல் பொறுப்பு குழுவை அறிவித்தது பாரதிய ஜனதா தான், இது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தான். அதற்கு பிறகு அதிமுக போட்டியிட்டது, மற்ற பிற கட்சிகள் எல்லாரும் ஒதுங்கி கொண்டார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது அதிமுக தேமுதிக எல்லாம் புறக்கணித்திருக்கிற நிலையிலே பாரதிய ஜனதா போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு தராஸ் ஹிஷாம். தொடர்ந்து செய்தியாளர்